ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பேசிக்கான ஒரு ப்ரௌச்சர் டிசைன் எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு A4 ஷீட் சைஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துடுங்க. ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் முக்கியம். ஸோ கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு 4 பக்கமும் கைட்லைன்ஸ் கொடுங்க. ஸோ 4 பக்கமும் கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துடுங்க. ஸோ இந்த செட்டில் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிடுங்க. வரைஞ்ச பிறகு ரெக்டாங்கிள் வரைஞ்ச பிறகு ஜஸ்ட்டு இதில் அதாவது ஷேப்பில் இருக்கும், அதில் ஒரு -0.3 கொடுங்களா. எப்பா -0.3 கொடுக்கூடாது, சாரி, -0.03 -0.3. ஸோ -0.3 கொடுத்து ஒரு இது வச்சுருங்க. ஸோ இப்படி ஒரு லைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த லைனை வந்து என்னென்னா செலக்ட் பண்ணிட்டு Ctrl+2 கொடுங்க, லாக் ஆயிரும். ஸோ எதுக்குன்னா அது வந்து ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அது நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்டில் நீங்கள் திங்க் பண்ணிட்டு ஸோ ஒரு பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன்ஸ் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஒரு கட்டம் போடுறேன் நான், பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன்ஸ் அப்படின்றத நான் இதில் சும்மா ஒரு பேசிக்கான ஒரு ப்ரௌச்சர் டிசைன். ஸோ இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் ஒரு 45 டிகிரிஸ் செட் பண்ணிவிட்டு சும்மா பேசிக்கு. ஸோ அடுத்தால ஒரு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன்ஸ் அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ளூ கலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி. ஸோ இதில் ஒரு கலர் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே கொண்டு வாங்க, அப்படியே இதில் வச்சுருங்க. அவ்வளோதான் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போய் ஃப்ளிப் வெர்டிக்கல்னு இருக்கும், சாரி ஃப்ளிப் ஹரிசாண்டல், சாரி ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை இப்படி கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் இதை நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்லாம் ஒரு ப்ரௌச்சர் டிசைன் நான் சொல்லலை, ஒரு பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன். ஸோ இது ஒரு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக எடுத்துடுங்க. என்ன ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னும் சின்னதாக, ஸோ ஒரு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஸோ எல்லாத்துக்குமே Ctrl+Alt கொடுத்து ஸோ 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 இது ஒரு சிம்பிளான ப்ரௌச்சர் டிசைன் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். எந்த ஒரு ரீடிசைனையுமே பார்க்காம நீங்கள் ஒரு சிம்பிளாக வரைகிற மாதிரி தான் நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு கட்டம் வரைங்க. கட்டம் வரைஞ்சிட்டு ஸோ இப்படி கொடுத்துருங்க. ஸோ
ஸோ இப்படி ஒரு டிசைன் சும்மா சிம்பிளாக இதை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே அதே மாதிரி. ஸோ இது வந்து என்ன செய்யணும்னா அப்படியே ஃப்ளிப் ஹரிசாண்டல் பண்ணி வச்சுருங்க. ஃப்ளிப் வெர்டிக்கல், ஓகேங்களா? வெர்டிக்கலில் பண்ணி அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு பிக்கப்பில் அப்படி வச்சுருங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ப்ரௌச்சர் டிசைன், ஓகேங்களா? இதில் அப்படி என்னது இருக்குதுன்னு உங்களுக்கு தெரில, பட் இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன்னு தான் சார். ஸோ இதை நேராக இப்படி கொடுத்துருங்க. எவ்வளோக்கு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் 7 கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இதுக்கப்புறம் இது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி தான் ஒன்றா தனித்தனியாக எடிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் எழுதணுன்னா இது வந்து பேசிக்கான ப்ரௌசர் டிசைன்ஸு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் ஆல்ட் 2 கொடுங்க. இது லாக் ஆகிரும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் கலர் கொடுக்கணுனாலோ ஃபில் பண்ணனாலோ ஸோ இப்படி இருக்கட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாச்சும் இப்போ எழுதணும் அப்படின்னா நான் இப்போ வந்து குரு டுட்டோரியல் ஸோ நீங்கள் வந்து இப்படி வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஸோ குரு டுட்டோரியல் அப்படின்னு எழுதிட்டு ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா எழுதணும், ஏதாவது டெஸ்டிங் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் நிறையா பண்ணலாம். ஸோ நான் டெஸ்டிங் நிறையா பண்ணுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கீழே கரெக்டாக அப்படி கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு நடுசில் நீங்கள் என்னது எழுதணுமோ எழுதலாம். ஸோ இப்படி டிசைனிங்ஸ் வந்து நிறையா ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இது நான் வந்து பேசிக்காக ஒரு சிம்பிளாக தான் ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பலாம் ஒரு எக்ஸ்பென்சிவெலாம் பண்ணல, நிறைய இருக்குது. இதை விட நிறைய க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ்லாம் இருக்கணும். அப்படின்னா தான் இன்னும் நல்லா பெட்டராக பண்ண முடியும். இது ஒரு பேசிக்கான ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.